பூங்கோதை, வாரணம் 1000 என்று இசை தோரணம் கட்டிவிட்டாய். பாடியது ஆழ்வாரின் மகள் கோதையா அல்லது பட்டர் மகள் பூங்கோதையா என்றே எனக்கு தெரியவில்லை. ஏன் பட்டரை, உமது மகள் ஆண்டாள் பாசுரத்தை பாடியதன் உள்நோக்கம் என்னவோ? கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழி. பூங்கோதை, உன் எண்ணத்தில் இருக்கும் அந்த மன்னன் யார் என்று உன் சிறிய தந்தையான நான் தெரிந்து கொள்ளலாமா? இந்த நவநீதன் அருளால் நிச்சயிக்கப்பட்ட மணமகனுக்காக வேண்டுகிறாளோ என்னவோ? ஓ, பூங்கோதையின் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டதா? ஆமாம், பையனையும் பிடித்து விட்டது, பையன் மனதுக்கும் பிடித்து விட்டது. நாளை நிச்சயதார்த்தம். அப்படியா? பலே ராமானுஜ பட்டரே, ராஜ்ய பரிபாலனத்தை நான் ஏற்றிருந்தாலும் நான் உமது பால்ய நண்பன் அல்லவா? பூங்கோதையின் திருமணத்திற்கு மறக்காமல் என்னை அழைப்பீர் அல்லவா? கண்டிப்பாக அழைப்பு அனுப்ப மாட்டேன். காரணம், தாங்கள் வெளிமனிதர் அல்ல, எங்கள் குடும்பத்தில் ஒருவர். கண்ணனுக்கு சுதாமர், இந்த மன்னனுக்கு அடியே. அரங்கா, நன்னா இருக்கணும்மா. சுவாமி, தேவரீர் லக்ன பத்திரிகை படிக்கலாமே? ஆஹா, வேக படிச்சுடுறேன். திருவேங்கடத்தான் திருவருளால் பங்குனி மாதம் 18ஆம் நாள் வெள்ளிக்கிழமையாகிய இன்று அரண்மனை கண்ணபிரான் திருக்கோயில் பட்டர் ஸ்ரீமான் ராமானுஜ பட்டரின் சேஷ்ட குமாரத்தி சௌபாக்கியவதி பூங்கோதையை திருவரங்கம் ஸ்ரீமான் சடகோபாச்சாரியாரின் கனிஷ்ட குமாரன் சிரஞ்சீவி அரங்கனுக்கு தானி கிரகணம் செய்து கொடுக்க திருவரங்கமுடையான் திருவருளுடன் நிச்சயிக்கிறோம். பெண் வீட்டார் தரப்பில் 1008 வராகன் சீதனம் அளிக்க தீர்மானிக்கிறோம். என்ன பட்டரே, சரிதானே? முகூர்த்த தேதியும் சொல்லிவிட்டால் அதையும் குறித்து விடலாமே. ஒரு திருத்தம். திருமணம் பேசிய ஸ்ரீமான் வேதாந்தம் உங்களிடம் சொன்னாரா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. 108 வராகன் தருவதாகத்தானே பேச்சு. பட்டரே, கண்டனுக்கு அஷ்டோத்திரம் சொல்லியே உமக்கு பழக்கம். அதனால் 108 வராகனே பெரிதாகப்படுகிறது. ஆனால் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் எம்பெருமானுக்கு நான் சகசரநாமம் சொல்லியே பழக்கப்பட்டவன். அதனால் எனக்கு 1008 சர்வ சாதாரணம். என் குமாரனுக்கு லட்சார்ச்சனை செய்யவும் எவ்வளவோ பேர் தயாராக காத்திருக்கிறார்கள். இதெல்லாம் பொன் பார்ப்பதற்கு முன்னாலேயே பேசி இருக்க வேண்டும். பட்டரை, நிபந்தனை பிடிக்கவில்லை என்றால் சம்பந்தத்தை நிறுத்தி விடலாமே. நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினா பொண்ணுக்கு காலம் பூரா கண்ணி கழியாத கடங்கண்ணா ஏற்பட்டுடும். பட்டரை, என் முடிவு இதுதான். 1008 வராகன் தந்த பிறகு முகூர்த்த நாளை நிச்சயம் செய்து கொள்வோம். அதுவரையில் என் குமாரன் பொறுத்திருப்பான். ஆனால் உங்கள் குமாரத்தி? அடடா சடகோபாச்சாரி, அதற்குள் ஏன் சம்மந்தி சண்டை? இவரை பற்றி உமக்கு தெரியாது. பட்டர் எப்பாடு பட்டாவது 1008 வராகனை நிச்சயம் தந்து விடுவார். முதலில் தாம்பூலத்தட்டை மாற்றிக் கொள்ளுங்கள். யோசிக்காதீர்கள், வாங்கிக் கொள்ளுங்கள். கொடுங்கள். கிருஷ்ணா, என்ன யோசனை பண்ணிட்டு 1008 வராகனுக்கு என்ன செய்வது, எங்கே போவது? என்ன, நான் ஒரு யோசனை சொல்றேன். என்னது? தப்பாம செய்றேனா? என்ன இது? அவள் யாருக்கு? மன்னருக்கு. மன்னனுக்கா? ஆமா, பால்ய சிநேகிதன் குசேல அவளை கொடுத்ததுமே கண்ணா அவரை குபேரனாக்குன கதை மன்னருக்கும் தெரியும். மன்னரும் நீங்களும் பால்ய சிநேகிதாளுங்க நினைக்கும் தெரியும். பங்கஜம், இதுவரை இறைவனுக்கு மட்டும் குனிந்த தலை, பெருமாளுக்கு மட்டும் ஏந்திய கை, இப்பொழுது மன்னனுக்கு தலை குனிந்து கையேந்த வேண்டுமா? அப்பா, எனக்காக நீங்க யாரிடமும் கையேந்த வேண்டாம். நான் அந்த பெருமாளுக்கே பாசுரம் பாடி காலமெல்லாம் கண்ணியாகவே வாழ்ந்து விடுகிறேன். பொண்ணை
பெத்தவா மான அவமானம் எல்லாம் பார்த்தா பொண்ணை கரையேற்ற முடியாதுன்னா ஒரு ஏழை பொண்ணு கழுத்துல தாலி ஏறணும்னா பெத்தவா பிச்சை எடுக்கிறத தவிர வேற வழியே இல்ல. அம்மா அம்மா பூங்கோதை, உன் திருமணம் நிச்சயமாக நடக்கும் அம்மா. நான் இப்பொழுதே மன்னனிடம் செல்கிறேன். நண்பரே, என் ஆருயிர் நண்பரே, ஆண்டவன் சன்னிதானத்தை விட்டு இன்று என் அரண்மனையில் தங்கள் பாதம் பட்டது நான் செய்த பெரும் பாக்கியம். வாருங்கள் வாருங்கள் நண்பரே, வாருங்கள். அமருங்கள். பரவாயில்லை மன்னா, அமருங்கள். பரவாயில்லை. அமருங்கள் நண்பரே. நண்பரே, தங்கள் இல்லத்தில் அனைவரும் நலம்தானே? நலம்தான். தங்களுக்காக தெரியும். அது அந்நியார் கொடுத்திருக்கிறார்களா? ஆமாம். நண்பரே, தேவாமிர்தம் போலி ஆமா. என்ன விசேஷம்? ஒன்றுமில்லை, தங்களை பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். நண்பரே, திருப்பாவை பாடும் நீர் பெற்ற பாவைக்கு திருமணம் நிச்சயமானதாக நான் கேள்விப்பட்டேன். உண்மைதானே? மன்னா, தங்களுக்கு எப்படி? என் தமையனின் இல்லத்தில் எது நடந்தாலும் இந்த தம்பிக்கு தெரியும். அந்த திருமணத்தை பற்றி தங்களிடம் சொல்லத்தான் வந்தேன். இல்லை 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 இல்லை, அவர்கள் சொன்னதை தாங்கள் இங்கு சொல்ல வந்திருக்கிறீர்கள். பிள்ளை விட்டார் 1008 வராகன் வரதட்சணை கேட்கிறார்கள். சரிதானே? மன்னா, தட்டில் விழும் தட்சணைக்கும் வரதட்சணைக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது என்று தாங்கள் கவலைப்படுகிறீர்கள். இதுவும் சரிதானே? ஆமாம். நண்பரே, நான் இருக்கும் பொழுது தாங்கள் எதற்காக கவலைப்படுகிறீர்கள்? நாளை காலையில் 1008 வராகன் காசு மாலையும் வைர ஆபரணங்களும் தங்கள் இல்லத்திற்கு வந்து சேரும். கோதையின் திருமணம் கோலாகலமாக நடக்கட்டும். குறிப்பறிந்து உதவி செய்யும் நண்பா, நற்குணம் கொண்ட மன்னா, நீ வாழ்க, நீ கொத்தம் வாழ்க. சனீஸ்வரா, தாங்களா? உன்னிடம் நான் பேச வேண்டும். வந்து பேசிக் கொள்கிறேன். இப்போது அவசரமாக உங்கள் பக்தன் ஒருவனை பிடிப்பதற்காக போய்க் கொண்டிருக்கிறேன். அது விஷயமாகத்தான் நானும் பேச வந்தேன். பக்தர் எனது பரமபக்தன். பாவம், அவனை விட்டுவிடு. உங்கள் பக்தன் என்பதற்காக என் கடமையை நான் ஆற்றாமல் இருக்க முடியுமா? யாராக இருந்தாலும் சரி, 7.5 ஆண்டு காலம் பலனை அனுபவித்தே தீர வேண்டும். பாவம் அவன், அவனை விட்டுவிடு. ஓ பரந்தாமா, உங்களுக்காக வேண்டுமானால் 7.5 மாதம் பிடித்துக் கொள்ளுகிறேன். ஐயோ பாவம். சரி, 7.5 நாள் வேண்டாம். ஓ, சனீஸ்வரன் பிடிக்காவிட்டால் சக்தியின் கோபத்திற்கு நான் ஆளாக வேண்டி வருமே. சரி, ஒன்று செய். வேண்டுமானால் 7.5 நாழிகைகள் மட்டும் அவனை பிடித்துக் கொள். 7.5 நாழிகை நான் பிடித்தாலும் 7.5 ஆண்டு காலம் அனுபவித்த பலன் வந்து சேரும். வரட்டுமா பரந்தாமா? அடடா, காக்காய்க்கு சாதம் போட மறந்துட்டேனே. அதனால என்ன, நாளைக்கு சேர்த்து போட்டால் போகிறது. எள்ளு தொகையில சிரார்த்தத்துக்கு தானே சேர்த்துக் கொள்வார்கள். எள்ளு திருக்க நமது செய்ய நேரம் இல்ல, அதனாலதான். சனியன் பிடித்த கல்லு அரிசி நன்றாக கலைந்து போடக்கூடாதா? இவர்கள் வாக்கிலே வந்து விட்டோம். இனி பட்டரை பிடிக்க வேண்டியதுதான். மூதேவி, பீட. நான்
நான் என்ன பண்றது? அரிசி பூராவும் ஒரே கல்லு. அந்த தத்திர பிடிச்ச அரிசி எத்தனை தடவை கலைஞ்சாலும் ஒரே கல்லு மண்ணுமா தான் இருக்கு. கொஞ்சம் சாத்தம் வந்து படிக்கட்டுமா? தரித்திரம் பிடித்த சர்தானி வேண்டாம். ஆ, பட்டரை பிடிப்பதற்கு வசதியாக குதிகாலில் ஜலம் படவில்லை. ராவணனை பிடித்ததைப் போல் பட்டரை பாதச்சனியாக பிடிப்போம். சனியே, அப்பாவுக்கு மன்னர் இன்னும் பொருள் அனுப்பவில்லையே என்று கவலை. அதனால் தான் எரிந்து விழுகிறார். எல்லாம் உன் தரித்திரம் தான். பொருள் வந்து சேரவில்லை. அம்மா, சம்பந்தி ஆத்துக்காரர்கிட்ட 1008 வராங்க இன்னைக்கே தரதா வீராப்பா சொல்லிட்டேளே. ஒருவேளை மன்னர் மறந்து போயிட்டாரோ? மன்னன் மறந்திருக்க மாட்டான். நமது நேரம் மன்னனை மறக்க வைத்து விட்டது. சனியன் இப்ப என்ன செய்யறது? என்ன செய்வதா? அன்று திருடன் திருமங்கை ஆழ்வாரானான். இன்று இந்த திருமாலின் பட்டர் திருடனாக வேண்டியதுதான். இப்ப நடக்கிற வழியா ஏதாவது சொல்லுங்களே. திருவேங்கடத்தான் கழுத்தில் புரளும் காசு மாலையை திருடினால் தான் நடக்கும். அப்பா, அரண்மனையிலிருந்து காவலர்கள் வந்திருக்கிறார்கள். பாருங்கள், மன்னர் அனுப்பினாரா? ஆமாம். என்ன சொல்லி அனுப்பினார்? மன்னர் வீரான் உங்களை கொண்டு வர சொன்னார். நான் பொன்னை கொண்டு வர சொன்னால் அவர் என்னை கொண்டு வர சொன்னாரா? ஏன் சபையில் எல்லோரும் நான் தந்து தனது தான தர்ம வீர சூர கம்பீரத்தை பறைசாற்றிக் கொள்ளவா? வர முடியாது. நீங்கள் வராவிட்டால் உங்களை கைது செய்து கொண்டு வரும்படி அமைச்சரின் ஆணை. அத்தஜாம பூஜைக்கு சென்றிருந்த மன்னர் பெருமாள் கழுத்தில் இருந்த காசு மாலை களவாடப்பட்டதை கண்டிருந்தார். உங்கள் மகளின் திருமணத்திற்காக அந்த காசு மாலை நீங்கள் தான் திருடி இருக்கிறீர்கள். அந்த குற்றத்திற்காக உங்களை கைது செய்து கொண்டு வரும்படி அமைச்சரின் ஆணை. கண்ணனுடைய காசு மாலையை நான் திருடினேனா? கண்ணா, 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 கள்ளவர்களாக வந்த நீ என்னை கல்வனாக்கி பார்ப்பதற்கு காரணம் என்ன? கண்ணா, கண்ணா, கண்ணா. கண்ணா, 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 கண்ணா! பட்டரே, நீர் ஆப்த நண்பர் என்பதால் மன்னர் உம்மை விசாரிக்க விரும்பவில்லை. அந்த பொறுப்பை எம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார். அமைச்சரே, நான் நிரபராதி. ஆண்டவருடைய நகையை நான் திருடவில்லை. மன்னர் உமக்கு 1008 வராகன் தருவதாக கூறியிருந்தாரா? ஆமாம். அது சரியான நேரத்தில் கிடைக்கவில்லை என்பதால் நீர் திருடி இருக்கிறீர் என்று நான் கூறுகிறேன். இல்லை, இல்லவே இல்லை. யார் அங்கே? பட்டர் வீட்டில் என்ன பேசிக் கொண்டிருந்தார்? திருவேங்கடத்தான் கழுத்தில் இருக்கும் காசு மாலையை திருடினால்தான் திருமணம் நடக்கும் என்று சொன்னார். அது வந்து கேள்விக்கு பதில் கூறியது உண்டா? ஆமாம். இப்போது ஏன் திருடியதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறேன்? கண்ணா, கண்ணா, நான் திருடினா? நான் திருடனா? பதில் சொல்லு கண்ணா. கண்ணா, உனக்கு 6 காலமும் பூஜை செய்ததை தவிர வேற எதுவுமே தெரியாது என்னை திருடன் என்று சொல்லுகிறார்கள். கண்ணா, நான் நிரபராதி. நான் நிரபராதி என்று சொல்லு கண்ணா. ஓடிவா கண்ணா. கண்ணா, கண்ணா, கண்ணா.